அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தொகுப்பில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இப்போ நம்ம பல்வேறு செய்திகள் எல்லாம் கேட்போம். என்ன அப்படின்னா, மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு மிருகங்கள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். யானைகள்லாம் உள்ளே புகுந்துடுது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். காரணம், நம்மளுடைய அந்த பரப்பு என்பது அதிகரித்து வனப்பகுதியை நம்ம ஆக்கிரமிக்கும் போது அது அதனுடைய இடத்துக்கு அது வருது. ஆனால் பழங்காலங்களில் சித்தர்கள் காலகட்டத்தில் சித்தர்கள் காட்டில் இருந்து தான் அவங்க தவம் புரிஞ்சிருக்கிறாங்க. காட்டில் தான் அவங்களுடைய முழு ஆயுளையுமே கழித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி அந்த மிருகங்களிடமிருந்து தன்னை காத்து கொண்டார்கள்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்லைன்னா சித்தர்களை அப்போதே மிருகங்கள், புலி, சிங்கம் இந்த மாதிரியான மிருகங்கள் அடித்திருக்கலாம். அவர்கள் அந்த மிருகங்களை வசியம் செய்ய ஏதோ பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி பல்வேறு விஷயங்களை பயன்படுத்திய சித்தர்கள் அதற்கும் ஒரு பாடலை எழுதி வைத்து, உங்களிடம் மிருகங்கள் அண்டாத அளவிற்கு உங்களால் காடுகளில் வாழ முடியும், இந்த பாடலில் குறிப்பிட்ட உள்ளவாறு நீங்கள் செய்து அதை பின்பற்றும் பொழுது நீங்கள் காடுகளில் இருக்கும்போது உங்களை மிருகங்கள் அண்டாது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். அந்த ஒரு பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் அது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செயல்முறையும் நான் இப்போ சொல்ல போகிறோம். முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தானென்ற மூலிநரி விரட்டிக்கப்பா தப்பாமல் ஆதித்த வாரந்தன்னில் வன்மையுடன் ஓம் சடா சடா என்று ஆனென்ற 1008 சபித்து அவ்வேரை மறுவாரம் பிடுங்கிக் கொள்ளே குறியான வேரையும் நீ பிடுங்கிக் கொண்டு நல்லுவாய் நிழல் உரத்தி கொண்டு நலமான செப்பு குளிசத்தில் அடைத்து உள்ளே அணிவாய் உன் உருகே தியானம் செய்து ஆச்சரிய மந்திரம்தான் மிருகம் சேராது. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலுடைய பொருளை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த பொருளிலேயே இந்த பாடல் எப்படி நாம் அந்த பொருளை தயாரிக்க வேண்டும் என்ற வழிமுறையும் சித்தர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிற அந்த செடி என்பது நரி விரட்டி என்றொரு மூலிகை. அது ஒரு மூலிகை. இதற்கு நரி மிரட்டி அப்படிங்கிறன்னு சொல்லுவோம். கிளுகிழுப்பை, பேய் மிரட்டி, இப்படி வேறு பெயர்களும் அந்த செடிக்கு உண்டு. அந்த செடியை நாம் தற்காலங்களில் கூட நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த செடியை கண்டறிந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். காட்டில் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த செடிக்கு முன் அமர்ந்து 1008 முறை ஒரு மந்திரத்தை சபிக்க வேண்டும். அந்த மந்திரம் என்ன என்றால், ஓம் சடா சடா அப்படிங்கிற மந்திரத்தை அந்த செடிக்கு முன் அமர்ந்து சபிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து சபித்து விட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பி ஒரு வாரம் கழித்து அதே ஞாயிற்றுக்கிழமையில் அந்த செடியை பிடுங்க வேண்டும். அந்த செடியை பிடுங்கி அந்த வேரை நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்ந்த வேரை தாயத்து, செம்பாலான தாயத்துக்குள் அந்த உலர்ந்த வேரை வைத்து அந்த தாயத்தை நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது, அந்த தாயத்தை நாம் கட்டிக்கொள்ளும் பொழுது மிருகங்கள் நம்மை சேராது என்று அகத்திய பெருமான் குறிப்பிடுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாடல்! இது பழங்காலங்களில் சொல்லப்பட்டது. இந்த முறையை பின்பற்றி தான் அவர்கள் தன்னை காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய காட்டுவாசிகள், பழங்குடியினர் என்று காடுகளிலேயே அலைந்து திரிந்து வேட்டையாடி வாழக்கூடிய மக்கள் மிருகங்களிலிருந்து தன்னை காத்து கொள்ள இது போன்ற ஒரு வழிமுறைகளையும் பின்பற்றலாம். இந்த பாடல் யார் பயன்படுத்துகிறார்கள், யாருக்கு இது பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு அது தேவைப்படுமாயின் இந்த பாடலை ஒட்டிய அந்த செய்திகளை சேகரித்து கொண்டு நாம் செய்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.